அண்மைச் செய்தி. திருச்செந்தூர் கோவில் பழக்க வழக்கம் மரபுகளை பின்பற்றி குடமுழுக்கு நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரி தொடரப்பட்ட சீராய்வு மனுவில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோவில் பழக்க வழக்கம் மரபுகளை பின்பற்றி குடமுழுக்கு நேரமானது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவில் பழக்க வழக்கம் மரபுகளை பின்பற்றி திருச்செந்தூர் குடமுழுக்கு நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் மதுரை அமர்வு கூறியுள்ளது. குடமுழுக்கு நேரத்தை மாற்றுக்கோள் தொடர்பு சீராய்வு மனு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரை சேர்ந்த சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் மதுரை அமர்வு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தனர். அது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு 7/7/2022 காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணி வரை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதைவிட நல்ல முகூர்த்த நேரம் உள்ளது. இதற்கு பதிலாக 7/7/2022 மதியம் 12:05 மணி முதல் 12:47 மணி வரை தோஷங்கள் எல்லா நேரத்தில் குடமுழுக்கு நேரத்தை அண்மை வழங்கும் என கூறியிருந்தார். அதுவரை கும்பாபிஷேக அழைப்புகளை வழங்குவதற்கு இடைக்கால தடை உத்தரவு வழங்கி என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வு விசாரித்து வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இதே போன்ற கோரிக்கையுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இந்த மனு ஆடம்பரம் மனு என கூறி நீதிபதி குறிப்பிட்டு தள்ளுபடி செய்தால் இது ஏற்புடையாக தெரிவிக்கப்பட்டது. மனுதார் தரப்பில் கோவில் ஆகம மரபுகளை பின்பற்ற வேண்டும், இதில் எங்களுக்கு எந்த சுயலாபங்களை வாதிட்டாய். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கோவில் பழக்க வழக்கம் மரபுகளை பின்பற்றி கும்பாபிஷேக நேரம் முடிவு செய்யப்பட்டுள்ளதா என இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.